விவசாய தொழிலை செய்யும்போது உடம்புல காயமே ஏற்படக்கூடாது. நம்ம மண்வெட்டி முரட்டுத்தனமாக செய்யவே கூடாது. முரட்டுத்தனமான விவசாயத்தில் ஈடுபடவே கூடாது. உடலில் ஒரு இரத்த காயமோ அல்லது மண்வெட்டி பிடித்து வேகமாக வேலை செய்யும்போது கை விரல்கள்லாம் காய்ச்சி போயிடும். காய்ச்சி தோல்லாம் பிஞ்சிரும். அதனால் கவனமாக வேலை செய்யணும். கை விரல்கள் பாதுகாப்பாக வேலை செய்யணும். அதுதான் சரியான அது ஒரு வரைமுறையாக வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது வரையறையாக அது ஒரு எல்லையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒரு அளவீடாக வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நம்ம செய்யணும்? நம்ம உடம்புல காயம் ஏற்படுது, கண்டிப்பாக அது திரும்பவும் அது பற்றி நம்ம வருத்தப்பட்டுட்டு இது ஏன் நடந்தது, இது இன்னொரு வாட்டி நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், என்ன தப்பு செஞ்சோம் இந்த மாதிரி காயம் ஏற்படுது. அது மாதிரி பூச்சிகள்லேருந்து கவனமாக இருக்கணும். பாம்புகள்லேருந்து ஒரு பூச்சியோ கடிக்கிறதுலையோ, ஒரு எறும்பு கடித்தா கூட அதை பற்றி நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதை சின்ன விஷயத்த கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன எறும்பு கடித்தா கூட அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. நிறைய பூச்சிகள் இருக்கும் விவசாய நிலத்தில். எறும்புகள் இருக்கும், பூரான் இருக்கும், பல்லி இருக்கும், அப்புறம் சிலந்தி இருக்கும், அப்புறம் பாம்பு, முக்கியமாக பாம்பு தான் நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணும்போது ஏன் விவசாயத்தை வெறுத்தாங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்க அழகாக இருக்க மாட்டாங்க. கை கால் மரத்து போகிற மாதிரி, அதாவது மம்பட்டி பிடிச்சிலாம் வேலை பார்ப்பாங்கள்ல, அப்போ கை கால்லாம் மரத்து போயிடும், மரக்கட்டை மாதிரி ஆகிடும். விவசாயிகளோட கைகளை பார்த்தா அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு முரட்டுத்தனமாக விவசாயம் பண்ணக்கூடாது. ஒரு படித்தவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? இப்போ வேளாண்மை கல்லூரியில் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்கன்னு, இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? கை காலெலாம் மரத்து போகிற மாதிரியா விவசாயம் பண்ணுவாங்க? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அறிவுபூர்வமாக விவசாயம் பண்ணணும். அறிவுபூர்வமாக உடம்புல உள்ள அழகு குறைந்து விடக்கூடாது. நம்ம விவசாயம் பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம அழகு நம்ம தியாகம் பண்ணிவிடக்கூடாது. கை காலெலாம் மரத்து போகிற மாதிரி, அப்புறம் காயம் ஏற்படுற மாதிரி, அடிக்கடி உடம்புல காயம் ஏற்படுற மாதிரி, முள் குத்துற மாதிரி, முள்ளெல்லாம் குத்தாது. அந்த அளவுக்கு நம்ம உடல் அழகையும் பார்த்துக்கணும். இப்போ படித்தவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? அப்போ ரொம்ப அவங்க விவசாயம் பண்ணுறதுனால அவங்க அழகு குறையிற மாதிரி அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அழகாகவும் இருக்கணும், நம்ம விவசாயமும் பண்ணணும். அப்போ விவசாயம் என்பது அழகுக்கு எதிரானதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம அதன் மூலம் நாம் முன்வைக்கிறோம். அதனால் விவசாயம் பண்ணும்போது ஒரு பொறுப்பாக விவசாயம் பண்ணணும். பிறருக்கு முன்மாதிரியாக விவசாயம் பண்ணணும். இந்த படிக்காதவங்க விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்கள பார்த்துட்டு விவசாயம்னாலே ரொம்ப கஷ்டம் போலுங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்ந்தவங்க தான். ஆனால் விவசாயங்கிறது அற்புதமான ஒரு தொழில். உண்மையிலே ரொம்ப அற்புதமான தொழில். செய்கிற மாதிரி செய்யணும், அறிவுபூர்வமாக செய்யணும். அறிவுபூர்வமாக செஞ்சோன்னா ரொம்ப இயற்கையோடு இணைஞ்சி சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம். உடல் உழைப்பு, ஒரு மென்மையான உடல் உழைப்பு, முரட்டுத்தனமாக உடல் உழைக்கக்கூடாது. அது மாதிரி விவசாயம் பண்ணணும். அந்த மாதிரி உடம்புல காயம் ஏற்படுற மாதிரியோ, மரத்து போகிற மாதிரியோ, வெயிலில் காஞ்சிக்கிட்டு வெயிலில் அந்த மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாது. ரொம்ப பாதுகாப்பாக விவசாயம் பண்ணணும். கண்மூடித்தனமாக விவசாயம் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு குருட்டாம்போக்கில் கால் வச்சு நடந்து போகக்கூடாது. அங்கே பாம்பு இருக்கா, அந்த பாம்பு எதுவும் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. கண்டிப்பாக இந்த நிலத்தில் பாம்பு இருக்காது, இந்த தோட்டத்தில் பாம்பு இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடாக முன்னாடியே பண்ணணும். பாம்பு இல்லாமல் அதை எப்படி உறுதிப்படுத்துறது, அதற்கான தடுப்பு முறைகள், இப்படி அது என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த நிலத்தில் பாம்பு இருக்காது அப்படிங்கிற உறுதியை நமக்கு உறுதி ஏற்படுற மாதிரி ஒரு 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 வேலையை நம்ம அங்கே பண்ணியிருக்கணும். பாம்புகள்லாம் வராத அளவுக்கு, உள்ளே ஏதாவது பாம்பு இருந்தால் அவைகள் இருக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி பாதுகாப்பாக விவசாயம் பண்ணணும். அப்போ தான் விவசாயத்தை அச்சுறுத்துகிற அந்த விவசாயத்தில் உள்ள அச்சுறுத்தல்களை நம்ம குறைக்கணும். அப்போ தான் அதான் சரியான விவசாயம்.